வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பார்க்கப் போவது, ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு சக்தி வாய்ந்த அம்மனின் ஆலயத்தைப் பற்றி. ஆம், மகப்பேறு அருளும் திருநெல்லை அங்காள பரமேஸ்வரி அம்மன். இதன் முடிவில் இந்த ஆலயத்தின் அரிய சிறப்புகளையும், மகப்பேறு அருளும் அம்மனின் மகிமையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். ஆதி பராசக்தியின் உக்கிர வடிவமாக விளங்குபவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். தீய சக்திகளை அழித்து நல்லவர்களை காக்கும் தாயாக பக்தர்கள் போற்றப்படுகிறார். அதே சமயம் கருணை நிறைந்த அன்னையாக நம்மை நாடி வரும் அனைவரின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். திருநிலை அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மகப்பேறு வேண்டி வரும் தம்பதிகளின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலமாக அறியப்படுகிறது. பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் தவித்த தம்பதிகள் இந்த அம்மனை மனமுருகி வழிபட்டு அருள் பெற்றதாக பக்தர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த ஆலயம் மிகவும் புகழ் பெற்றதாகும். இந்த ஆலயத்தில் பக்தர்கள் மஞ்சள் கயிறு, எலுமிச்சை மாலை, வளையல் போன்றவற்றை சமர்ப்பித்து வேண்டுதல் செய்கின்றார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு குழந்தையுடன் இந்த அம்மனை தரிசித்து நன்றி கடன் செலுத்தும் மரபும் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. அம்மனின் சன்னதியில் நின்று மனமுருகி பிரார்த்தனை செய்தால் மனக்கவலை நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும், திருமண தடை விலகி மகப்பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கையாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் இங்கு நடைபெறுகிறது. அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசிக்கின்றார்கள். ஆடி மாதம் நவராத்திரி மற்றும் பங்குனி மாத திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனின் அருளை பெறுகின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மகப்பேறு மட்டுமில்லாமல் திருமண தடை நீங்கவும், உடல் நலம் பெறவும், தொழில் வளர்ச்சி அடையவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அம்மனின் அருளால் தங்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதாக பலர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார்கள். நண்பர்களே, இறைவனின் அருள் நம்பிக்கையுடனும் நல்ல மனதுடனும் வழிபடுவோருக்கு மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கிறது. பக்தியும் நம்பிக்கையும் மனிதனை உறுதியுடன் வாழ வழிகாட்டுகிறது. இப்பொழுது அம்மனின் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநிலை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம். அங்காள பரமேஸ்வரி உடனுறை பெரியாண்டவர் கோவில். சிவபெருமான் மனித வடிவில் வந்ததால் அவர் காலடிகள் நேரடியாக பட்ட தலம் இதுவாகும். இங்கு வந்து வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஒரு சமயத்தில் அசுரர்கள் தங்கள் தவ பலத்தால் பல்வேறு வரங்களை பெற்று அனைவருக்கும் இன்னல்கள் விளைவிப்பது தொடர்கதையாக இருந்தது. இந்த நிலையில் அத்தகைய அசுரர்களை அழிக்க வேண்டிய சூழல் ஈசனுக்கு வந்தது. அசுரர்களின் வரத்தின் காரணமாக ஈசன் ஒரு நாளிகை பொழுது மனிதனாக வாழ்ந்ததால்தான் அவர்களை அழிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதன் காரணமாக சிவபெருமான் பூமிக்கு வந்தார். இதனால் அனைத்து இயக்கங்களும் தடைப்பட்டன. தேவர்கள் மனம் கலங்கினார்கள். அவர்கள் அனைவரும் பார்வதி தேவியுடன் சென்று ஈசனை ஆட்கொண்டு உலகை காப்பாற்ற வேண்டும் என்று வணங்கி நின்றார்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்ற பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக பூவுலகம் வந்தார். சிவனை கண்டார். பின்னர் தன் சூலாயத்தை ஓரிடத்தில் வீசி எறிந்தார். பூமியின் பதிந்த அந்த சூலாயத்தின் இருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. உடனே அங்கே சிவபெருமான் வந்து தன் பாதங்களை ஒரு நிலையாக பதித்து திருநிலையாய் நின்றார். அதை பார்த்து பரமேஸ்வரி அம்மன் அவரை வணங்கினார். அப்போது ஒரு நாளிகை பொழுது நிறைவு பெற சிவபெருமான் மனித உருவம் நீங்கி தன்னிலை அடைந்தார். பெரிய மனிதராய் உலகை வலம் வந்த ஆண்டவராகிய நீவீர் பெரியாண்டவர் என்னும் பெயரில் வழங்கப் பெறுவீர்கள் என்று உமாதேவி கூறினார். தேவர்கள் அனைவரும் பெரியாண்டவரே என்று சொல்லி ஈசனின் பாதங்களை பணிந்தார்கள். அங்கேயே சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். இத்தகைய திருத்தலம் நடந்த திருத்தலம்தான் திருநிலை. சிவபெருமான் மனித வடிவில் உலகே வலம் வந்தபோது அவருடன் 21 சிவ கணங்களும் எவர் கண்ணிலும் படாமல் மறைந்து சென்றன. அங்காள பரமேஸ்வரி சூலாயத்தை எறிந்தபோது மண்ணில் மறைந்திருந்த சிவ கணங்கள் மண் கட்டிகளாக சிதறி விழுந்தன. பின்னர் ஈசன் சுய வடிவை அடைந்ததும் அவையும் சிவ கணங்களாக வெளிப்பட்டன.
இதை குறிக்கும் வகையில் இங்கே 21 சிவக்கணங்களும் லிங்க வடிவில் உள்ளன. சிவனும் நந்தியும் மனித வடிவில் சென்றது. எனவே இங்குள்ள நந்தி மனித உடலுடன் காணப்படுகிறது. இங்குள்ள விநாயகரும் 2 கரங்களோடு மனித உடலுடன் காட்சி தருகிறார்கள். இவருக்கு திருநீறு அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது. இந்த திருநீற்று பூசி உட்கொள்வதால் நோய் நீங்குவதாகவும் கல்வி செல்வம் கிட்டுவதாகவும் பக்தர்கள் கூறுகின்றார்கள். சில சித்தர்களும் முனிவர்களும் கண்ணுக்கு புலப்படாமல் இந்த சிவபெருமானை வணங்கி செல்வதாகவும் நம்பப்படுகிறது. மூலவரான பெரியாண்டவரை லிங்க வடிவில் உள்ள 21 சிவ கணங்கள் தினமும் பூஜிப்பதாக ஒரு ஐதீகமும் உள்ளது. இவ்வாலயத்தில் அருகிலுள்ள சித்தாமிர்த குளத்தில் குளித்துவிட்டு சிவபெருமானையும் அம்மனையும் தொடர்ந்து 6 வாரங்கள் வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்கின்றார்கள் பக்தர்கள். மகப்பேறு கிடைக்க வழிபட வேண்டிய பிரார்த்தனை தலமாகவும் இது விளங்குகிறது. பல்லாயிரக்கணக்கான இந்த சிவனை குலதெய்வமாக வணங்கி வருகின்றார்கள். அவர்கள் பொங்கலிட்டு சிவலிங்கத்தை சுற்றி 21 மண் உருண்டைகள் வைத்து வணங்கியும் செல்கின்றார்கள். இவ்வாலயம் செல்லும் வழி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். திருநிலை அங்காள பரமேஸ்வரி ஆலயமாகும். என்ன நண்பர்களே, இறைவனின் அருள் நம்பிக்கையுடனும் நல்ல மனதுடனும் வழிபோருக்கு மன அமைதி கிட்டும் என்பது உண்மையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து காண செல்வஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக தகவலில் சந்திப்போம். ஓம் சக்தி.